திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் வேட்புமனு தாக்கல் தொடங்கிய நிலையில் முதல் நாளில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் செந்தில்குமார் மாட்டு வண்டியில் வந்து மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் மனுவை தாக்கல் செய்தார். தமிழகத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் கடந்த மார்ச் 16ஆம் தேதியே அறிவித்தது. அதன்படி 30ஆம் தேதியான இன்று முதல் வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் என்றும், வருகிற ஏப்ரல் 6ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் என்றும், மறுநாள் 7ஆம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனை செய்யப்படும் என்றும், 9ஆம் தேதி வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான இறுதி நாள் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அதன்படி 30ஆம் தேதியான இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய வருபவர்களுக்கு கடும் கட்டுப்பாடுகளை தேர்தல் நடத்தும் அலுவலர் தெரிவித்துள்ளார். அதன்படி வேட்புமனு தாக்கல் செய்யும் நேரத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் அலுவலகத்தில் 100 மீட்டர் சுற்றளவிற்குள் 3 வாகனங்கள் மட்டுமே வர அனுமதிக்கப்படும் என்றும், வேட்பாளரையும் சேர்த்து 5 நபர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து திருவள்ளூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் செந்தில்குமார் மாட்டு வண்டி மற்றும் ஏர்கலப்பையுடன் திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் ரவிச்சந்திரனிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். ஏர்கலப்பையுடன் மாட்டு வண்டியில் ஊர்வலம் வந்த வேட்புமனு தாக்கல் செய்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஆவடியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஏர்கலப்பையுடன் மாட்டு வண்டியில் ஊர்வலமாக வந்து வேட்புமனு தாக்கல் செய்தது கவனத்தை ஈர்த்தது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள முனைவர் புனிதா சண்முகம் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்களுடன் ஆவடி மாநகராட்சி அலுவலகத்திலிருந்து வட்டாட்சி அலுவலகம் வரை ஊர்வலமாக வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். சுமார் 4 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்த இந்த ஊர்வலம் பாரம்பரியத்தை ஒளிரச் செய்யும் வகையில் மாட்டு வண்டியில் நடைபெற்றது. மேலும் ஏர்கலப்பை உள்ளிட்ட வேளாண் கருவிகளுடன் நடைபெற்ற இந்த ஊர்வலம் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தது. இந்த ஊர்வலத்தில் மாட்டு வண்டி, கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களில் கட்சி நிர்வாகிகள் திரளாக பங்கேற்று வேட்பாளருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இறுதியாக ஆவடி வட்டாட்சி அலுவலகத்தை அடைந்த முனைவர் புனிதா சண்முகம் தேர்தல் நடத்தும் அலுவலர் மாரிசெல்விடம் தனது வேட்புமனுவை வழங்கினார். ஜனநாயகத்தின் மிக முக்கியமான கூறாக இருக்கிற இந்த மக்கள் அரசியலில் தேர்தலில் போட்டியிடுவதற்காக திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக விவசாய சின்னத்திலே வழக்கறிஞர் செந்தில்குமார் ஆகிய நான் இன்று வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறேன். தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துருக்கீங்க, 234 தொகுதியில் 117 பெண்கள் 117 ஆண்களுக்கு வாய்ப்பு கொடுத்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எல்லா சமூகத்துக்குமான பிரதிநிதித்துவத்தை நாம் தமிழர் கட்சி கொடுத்துருக்குது. அந்த அடிப்படையில் மக்களை நம்பி மக்களுக்காக களத்தில் யாரோடும் சீட்டுக்கும் நோட்டுக்கும் நிற்காமல் தனித்து மக்களோடு மக்களாக நாங்கள் களத்தில் நிற்கிறோம். எங்கள் பரப்புரைகள் ஏற்கனவே தொடங்கிட்டோம். நாங்கள் அதுக்கு நடுவில் தான் இப்போ இந்த வேட்புமனு தாக்கலே பண்ணியிருக்கோம். இதை முடிச்சுட்டு இன்றைக்கி மாலையும் நகரத்தில் பரப்புரை பண்ண போகிறோம். தொடர்ச்சியாக மக்கள்கிட்ட போய் நாங்கள் வாக்குகளை சேகரிக்கிற வேலையை தொடங்குவோம். இந்த ஆட்சியாளர்கள் நடத்திய கொடுமை, அதிலிருந்து இப்போது சமீபமாக ஒரு 6 மாதத்துக்கு மட்டும் இலவச திட்டங்கள், இதை கொடுப்பேன், அதை கொடுப்பேன், 2000 ரூபா கொடுப்பேன், 3000 ரூபா கொடுப்பேன், இப்படி சொல்லி மக்கள்கிட்ட வாக்கு வாங்குறது வாக்குக்கு கொடுக்குற ஒரு லஞ்சம் தான். தேர்தல் ஆணையம் வாக்குக்கு பணம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுது. ஒரு 2500 ரூபா பணம் தருவோம், மாற்றுன்னு சொல்லி வந்தவங்க எல்லாரும் மக்களுக்கு ஏமாற்றத்தை தான் கொடுக்குறாங்களே தவிர ஒரு மாற்றத்தை கொடுக்கல. நாங்கள் மட்டும்தான் அதில் உறுதியோடு இருக்கிறோம். நாங்கள் மக்களுக்கு இலவசம் கொடுக்க வரல. இன்னைக்கு செலவுக்கு 500 1000 கொடுக்க நாங்கள் அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கல. மக்கள் கையேந்தாமல் சுயமரியாதையோடு உழைத்து தங்களுக்கான தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தன்மானமிக்க மக்களாக இந்த நிலத்தில் வாழணும். அதுதான் எங்களோட பெரும் கனவு. வண்டியில் வரலான்னு அனுமதி கொடுத்துட்டாங்க. மாட்டு வண்டின்னு தனியாக போடணுன்னு ஒன்றும் சட்டம் கிடையாது. ஏதோ ஒரு வண்டியில் வர்ற வண்டி தானே. எங்கிட்ட இருந்தது மாட்டு வண்டி, வேணால் பென்ஸ் கார் வாங்கி கொடுக்க சொல்லுங்கள், அதில் வரேன். என்கிட்ட இருந்த வண்டியில் நான் வந்துட்டேன். அவ்வளோதான்.